அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் மருந்து குறள் எண் 947. தீ அளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். உண்ணும் உணவினுடைய அளவு இதுதான், வயிற்று தீயை அணைக்கக்கூடிய அந்த உண்ணினுடைய அளவு இதுதான் என்று தெரியாமல் பெரிதாக நிறைய உண்பவனிடம் அப்படி சாப்பிட்டால் நோயும் அளவின்றி அவனுக்கு இருக்கும். When a person is eating in excess, in large quantity, without realizing what is the sufficient food to satisfy the hunger fire, will have disease without any limit. தீ அளவு, வயிற்றுக்குள்ள ஒரு தீ எரியுதுங்க, பசி தீ அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துப்போம். எல்லாத்துக்குமே இந்த பசி வந்திருக்கும். பெரிய அரசனுக்கு வந்திருக்கும், நாட்டினுடைய ஆள்பவனுக்கு வந்திருக்கும், ஒரு ஏழைக்கு வந்திருக்கும். அந்த பசி வராமல் எவனுமே இருக்க முடியாது. அந்த பசி வராமல் இருந்துச்சுன்னா அவனுக்கு வயிற்றில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படி பசி தீ வரும் பொழுது அந்த பசி தீயினுடைய அளவை அல்லது செய்வதற்கு, அதை தணிப்பதற்கு என்ன அளவு என்று தெரியாமல் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா, பெருதுண்ணி இருக்காங்க இல்லையா, பெருதுண்ணி சாப்பாட்டுராமன்கள், பெரிய போஜனக்காரர்கள், இப்படி பெரிதுண்பவர்களுக்கு நோயுமே அளவில்லாமல் இருக்கும். சென்ற குரல்லே என்ன நோய் வரும்னு சொன்னோம். இந்த குரலில் அந்த நோய் பன்மடங்கு பெருகும் அவங்களுக்கு. சர்க்கரை கட்டுப்பாடுன்னா என்னங்க? முதல்ல சாப்பாட்டில் கட்டுப்பாடு இருக்கும். ஸ்வீட்டை பார்த்தா சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசை விட்டுறணும். அரிசியாக போட்டு குழம்பெட்டி சோறு தண்ணி ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அந்த பழக்கத்தை விட்டுறணும். நாக்கில் எச்சில் ஒரு அளவுக்கு சிக்கனும் மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். நல்லா நெய் ஊற்றி முருகலா தோசை சாப்பிட்றத விட்டுறணும். அளவோட 2 இட்லினா 2 இட்லி, 3 இட்லினா 3 இட்லி அப்படி சாப்பிட்டு பழகணும். 10 இட்லி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இவங்க தான் பெரிதுண்ணி. இப்படி பெரிது பசியினுடைய அளவு என்னன்னு தெரியாமல், அதை அணைக்க தெரியாமல் பெரிதாக உண்பவர்களுக்கு நோயினுடைய அளவும் இல்லாமல் பெருகி போகும். நோயினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இருதய நோய், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், கொழுப்பு அதிகமாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதனுடைய பின்விளைவுகளாக கண் பார்வை கூட போகும், சிறுநீரகம் செயலிழக்கும், கல்லீரல் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போயிடும். இப்படி பல வியாதிகள் வரும். நோயினுடைய எண்ணிக்கை ஒன்று அதிகமாக, ரெண்டாவது அதனுடைய அளவும் அதிகமாகும். சர்க்கரையினுடைய அளவு எக்கச்சக்கமாக தாறுமாறாக கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 400, 500லாம் நோயாளிகள் வருவாங்க. 100, 150 இருக்க வேண்டிய இடத்துல 400, 500லாம் அளவு இருக்கும். ரத்த கொதிப்பு, பிபி, ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா 120/80 கீழே 220/150 இருக்கும். கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து ஏற்கனவே நம்ம கொழுப்பு அதிகம், இதில் இந்த கொழுப்பு அதிகமாக சேர்ந்துச்சுன்னா எக்கச்சக்கமாக ரத்தத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு நோயினுடைய அளவு கட்டுப்பாடே இல்லாமல், எண்ணிக்கையினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்கும். யாருக்கு? பெரிதுண்ணால். எப்படி பெரிதுண்ணா? உன்னுடைய வயிற்றினுடைய தீயை அணைக்கக்கூடிய அளவுக்கு உணவு இவ்வளோதான் உண்ணணுங்கிற என்ற அளவு தெரியாமல் பெரிதுண்ண எப்படி கொண்டு போகிற பாருங்க ஐயா. ஒரு வேளை சாப்பிட்டா அவன் யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் போகி, 3 வேளை சாப்பிட்டா அவன் ரோகி, 4 வேளை சாப்பிட்டா அவன் துரோகி இப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அப்படின்னு எடுத்தனா, நீ ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டீன்னா நீ பெரிய யோகிப்பா, உனக்கு அதுக்கு மேலே பசி வர்றதில்லை, நீ அடைக்கிற பசியை. பசி வந்தாலுமே கூட நீ மனக்கட்டுப்பாடுன்னு உறுதியாக இருக்கிற, தண்ணியை மோந்து குடிச்சுக்கிற, இப்போ நீ யோகி. 2 வேளை சாப்பிட்டனா நீ வசதி இருக்கு உனக்கு. பல ஆய்வறிக்கைகள் சொல்லியிருக்குது, இரவு சாப்பாடு சாப்பிடாம தூங்க போகிறவர்கள் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்குதான். அப்போது நமக்கு 2 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு போகம். ஆஹா, ஒரு வேளை சாப்பிட்டாவே நமக்கு சிறப்பு, 2வது வேளை சாப்பாடும் கிடைக்குதில்ல, அப்படி கிடைச்சா நீ போகி. 3 வேளை சாப்பிட்டேன்னா நீ கண்டிப்பாக உனக்கு நோய் வரும், நீ ரோகி. ரோகம்னா நோய் வரும் கண்டிப்பாக. 4 வேளை சாப்பிட்டேன்னா உனக்கு நோய் வர்றது மட்டும் இல்லை, நீ உன் இனத்துக்கே செய்கிற துரோகம், அது துரோகி அப்படின்னு நான் ஏன் சொல்ல. இது எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இதைத்தாங்க ஐயர் அந்த குரலில் மிக அழகாக சொல்கிறார். தீ அளவு அன்ற தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவு இன்றி படும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்திலே வெளியே கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நாளூர். நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.